வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பாலைத்துறை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலேருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் பாபநாசம்னு ஒரு இடம் இருக்குது. பாபநாசத்துலேருந்து இந்த திருப்பாலைத்துறை ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாபநாசம்ன்றது வந்து திருநெல்வேலியோ அந்த சைடு உள்ள பாபநாசம் இல்லை, தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்க பாபநாசம் இது. சரி, இப்போ எதுக்கு இங்கே போகிறோம்? கிபி 1600ஆவது ஆண்டில் இருந்த ஒரு பேங்க்கை பார்க்க போகிறோம். இது என்னப்பா பேங்க்கு? கிபி 1600 இருந்த பேங்க்கா? வங்கி ஒன்று இன்னமும் இருக்கா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். இருக்குது. அதை பார்க்கறது தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் கிட்டக்க. அது என்ன பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபுரம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாலைத்துறையில் இருக்கிற கோயில் இது. பாலைவனநாதர் திருக்கோயில். இங்கே பாருங்க, நம்ம உள்ளார போகிறோம். இங்கே எங்கப்பா பேங்க் இருக்குது அப்படின்னா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். கோயிலுக்குள்ளார நுழைஞ்சோன்னே இடது கை பக்கமாக நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெற்களஞ்சியம் உங்கள் கண்ணில் படும். பாருங்கள், திருப்பாலைத்துறை நெற்களஞ்சியம். சரி, நெற்களஞ்சியம் கிபி 1600 பார்த்துட்டீங்க. என்னப்பா பேங்க்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. இன்றைக்கி எப்படி நமக்கு பேங்க்கில் பணமோ அதுபோல தான் பழைய காலத்தில் நெல்லையோ தானியத்தையோ சேர்த்து வைக்கிற கிடங்கோட மதிப்பு. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு மிகப்பெரிய நெற்களஞ்சியம். கிட்டத்தட்ட வந்து 3000 களம் நெல்லை கொள்ளக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இது இப்போ வந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுது. இதற்கு முன்னாடி ஒரு 10-15 ஆண்டுகள் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். நான் இவ்வளோ பராமரிப்பில் இல்லை. இப்போ ரொம்ப அழகாக பராமரித்து வச்சுருக்காங்க. இந்த அமைப்பை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது அவ்வளோ எளிதாக. இது வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட நெல்களஞ்சியமாக கூறப்படுது. பாருங்கள், அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா இது என்ன பேங்க்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களில் நம்ம வந்து எதை வாங்கணுன்னாலும், ஒரு கிழங்கை வாங்கணுன்னாலும் நெல் கொடுத்து தான் வாங்கினாங்க. பண்டமாற்று முறை மாதிரி. ஒரு பகுதியில் நெல் விளையாது, அவங்க இடத்துல விளைந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நெல்லை வாங்கிட்டு வர பழக்கம் ரொம்ப கிட்டக்க வரைக்கும் இருந்தது. நெல் மட்டும் இல்லை, கிழங்கு, வெங்காயம், கடைசியாக இருந்தால் நம்ம ஐஸ் கூட எப்படி வாங்கியிருக்காங்கன்னா நெல்லை கொடுத்து வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பணம்ன்றது நெல்லாயிடுச்சா? தானியங்கள் தான் நெல்லாயிடுச்சு. தானியங்கள் தான் வந்து ஒரு பணமாயிடுச்சு, சரியாக சொன்னான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நெற்களஞ்சியத்தில் எவ்வளோ தானியங்கள் இருந்தால் மக்களுடைய பாதுகாப்பின் அளவு எவ்வளோ இருந்திருக்கும். இதுக்கு எவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தை மிக அழகாக பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், பூசவே இடலை பாருங்கள், பூசாத ஒரு கட்டமைப்பு. ஏன் பூசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷில் வந்து ப்ரீத்திங்பாங்க, ஒரு மூச்சு காற்று. அது காற்று வந்து உள்ளாரையும் வெளியிலையும் செங்கற்கள் வழியாக போயிட்டு வரும். அதனால தான் வந்து ஒரு காற்றோட்டமாக இருக்கும் அது உள்ளார. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகான கட்டமைப்பு பாருங்கள். செங்கற்களை அப்படியே செதுக்கி அங்கேருந்து நீர் வடியாமல் மேலே வந்து மழை நீர் வந்து வடிஞ்சு அது எந்த சேதப்படுத்தாத ஒரு அமைப்பு இது. ஆர்கிடெக்சரல் பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரியும். அதாவது கட்டிடக்கலை வல்லுநர்களுக்கு நமக்கு வந்து ஏதோ அலங்கார பொருள் மாதிரி தெரியலாம். அந்த மேலே இருக்கிற வரியாக இருக்கிற செய்திகள் வந்து நமக்கு ஏதோ ஒரு அலங்காரத்துக்காக வச்சுருக்கோம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அதுக்கும் தேவையான அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. மழை நீரால் பாதிக்கப்படாமல்
அந்த தானியங்கள் பாதுகாக்கப்படணுன்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. இது கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான். ஏன்னா நம்மளுடைய நெற்களஞ்சியங்கள் எப்படி இருந்தது? சோழ நாடு சோறுடை திரும்பாங்க. அப்படின்னா சோழ நாடுனாலே வந்து சும்மாவே எங்கே போனாலும் வந்து நமக்கு வந்து உணவுன்றது, அரிசி உணவுன்றது அவ்வளவு அதிகமாக கிடைத்ததாக வரலாறுகள் குறிப்பிடுது, இலக்கியங்கள்லையும் குறிப்பிடுறாங்க. அது எப்படி இருந்திருக்கும்? இப்போ பாருங்கள், ஒரு கோயிலில் ஒரு நெற்களஞ்சியம் எவ்வளோ பெரிதாக இருக்குதுன்னு பார்த்துங்க. சரி, இந்த நெற்களஞ்சியத்தினால என்னென்ன பயன்கள் இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த களஞ்சியம் முழுக்க தங்க காசுகள் இருக்குதுன்னு வச்சுப்போம், அப்படியே நம்ம எடுத்துப்போம். திடீர்னு ஒரு கடுமையான மழை, அப்போல்லாம் விடாமல் 3 மாதம் விடாமல் வந்து மழைக்காலங்களில் மழை பெஞ்சிருக்கு. திடீர்னு ஒரு உணவு பஞ்சம், அனைவருக்கும் உணவு தேவை, எல்லாத்துக்கும் கதவை திறந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்க காசு எடுத்து கொடுக்க முடியுமா? அந்த இடத்துல தான் இந்த நெற்களஞ்சியம் வந்து தெய்வத்துக்கு இணையாக பார்க்கப்படுது. எவ்வளவு வந்து நம்ம வந்து அதை பொருளாக பார்த்தாலும் தானியங்கள் உணவாக இருக்குது. அப்போ உணவாக எல்லாத்துக்கும் ஒரு அவசர காலத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கும் பொழுது பல உயிர்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய செய்தியை இந்த நெற்களஞ்சியங்கள் செஞ்சுருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி இன்றைக்கி நம்ம பேங்க்குக்கு மரியாதை தரோமோ, வங்கிகளுக்கு மரியாதை தரோமோ, அதே மரியாதை இந்த நெற்களஞ்சியங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது வரலாற்றுக்கு முக்கிய வாய்ந்த சின்னம், மிக பாதுகாக்க வேண்டும் சின்னன்றதை வந்து தொல்லியல் துறை வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இந்த அறிவுறுத்தல் இருக்குது. நம்ம மக்கள் வந்து இப்போ நல்லா அதை பராமரிக்கிறதையும் பார்ப்பதில் வந்து பொறுமையாக பார்க்குற பண்பு வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி தான் அது. இரண்டாவது, இதை நம்ம கண்டிப்பாக மறந்துடாமல் நினைவில் வச்சுக்கணும். உணவு தான் மக்களின் செல்வம், மற்றவையெல்லாம் அப்புறம்தான். அடிப்படை உணவு தான் செல்வமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம மனசில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உண்ணுகிற உணவு கூட எவ்வளவு நமக்கு முக்கியமானதுன்றது நமக்கு புரிய வரும். இந்த காணொலியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இது போன்ற காணொளிகள் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆதரவும் தரீங்க, அதற்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இப்படி ஒரு காணொளியோடு நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.